உரிமையை வென்ற சென்னால். ஆனால் முத்துநகர் மக்களாகிய எங்களுக்கு எங்களுடைய வயல் நிலங்களை பறிகொடுத்த ரோட்ல இருக்கவனா இதை கொஞ்சம் முன்னுக்கோ கொண்டு வாங்க. உரிமையை வென்ற சென்னால். ஆனால் முத்துநகர் மக்களாகிய எங்களுக்கு எங்களுடைய வயல் நிலங்களை பறிகொடுத்த கரிநாள். வாழ்வாதாரத்தை இழந்து வீதியில் நிற்கின்ற கரிநாளாக இன்றைய தினம் காணப்படுகின்றது. இலங்கையின் சர்வதேச நாணய நிதியம் IMF ஆசியாவிலேயே முதலாக இலங்கையில் தான் தன்னுடைய ஆளுகை அளவீட்டினை அது மேற்கொண்டது. ஆனால் இலங்கையில் இப்போது என்ன நடக்கின்றது? அதாவது முறையான ஆளுகை இல்லாவிட்டால் பொருளாதார வளர்ச்சி நிலைக்காது. பொருளாதார மேம்பாடு நாட்டின் முதுகெலும்பு என்று கூறுவார்கள். பொருளாதார பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்கு நாட்டின் சமூக மற்றும் அரசியல் சமநிலை அவசியம் என்று கூறப்படுகிறது. இந்த காலத்தில் சகல நிறைவேற்று அதிகாரமும் கொண்ட எத்தனையோ ஜனாதிபதிகளையும் நிர்வாக அதிகாரிகளையும் சந்தித்திருந்தோம். ஆனால் அவர்கள் யாருமே இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியேறுங்கள் என்று எங்களுக்கு பணிக்கவே இல்லை. ஆனால் நடப்பு அரசாங்கம் எந்த விதமான, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் மஹிந்த ராஜபக்ச அவர்களின் காலத்தில் நாங்கள் மானிய உதவிகள், விதை நெல் வேணுமா, உழவு வேணுமா, இவற்றையெல்லாம் பெற்று விவசாயம் செய்தே வந்தோம். எங்களுடைய 1200 தொடக்கம் 1200க்கு உட்பட்டு இருக்கின்ற அந்த விவசாய நிலம், பக்கத்திலே கப்பத்துறை விவசாய நிலம், அதுக்கு அருகிலே உள்ள முத்துநகர் விவசாய நிலம், முலாங்குளம் விவசாய நிலம் சொல்லப்படுகின்ற விவசாய நிலங்கள் எல்லாமே பறிபோய் இன்று விவசாயிகள் அனைவரும் நடுத்தரவிலே நிற்கின்றோம். ஆனால் இன்றைய அரசாங்கம் என்ன செய்கிறது? கந்தளாயில் 11,500 ஏக்கரை விவசாயிகளுக்காக விடுவித்து அவர்களுக்கு உரிமையோடு கொடுத்திருக்கின்றது. ஆனால் முத்துநகரிலே பரம்பரையாக பூர்வீகமாக நாங்கள் விவசாயம் வயல் செய்து வந்த அந்த நிலத்தை பறித்து அபகரித்து நீண்டகால குத்தகைக்கு கொடுத்திருக்கின்றது. என்றாலும் எங்களுடைய நிலம் வெறும் தரிசு நிலமாகவே காணப்படுகின்றது. சோலார் மின் திட்டத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த NPP அரசாங்கம் தலையை தடவி கண்ணை பறித்து அவமானப்படுத்தி அட்டூழியம் செய்து அராஜகமான முறையிலங்களை எங்களுடைய பூர்வீக காணியிலிருந்து வெளியேற்றி இருக்கின்றது. இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். இது தொடர்பாக எங்களுடைய NPP பிரதி அமைச்சர் அவர்களை, திருகோணமலை அருண் ஹேமச்சந்திரா அவர்களை நாங்கள் சந்தித்து எங்களை ஜனாதிபதி அவர்களிடம் கொண்டு செல்லுங்கள், எங்களுடைய நிலவரத்தை நாங்கள் அவர்களுக்கு புரிய வைக்கின்ற பொழுது எங்களுடைய விவசாய நிலம் விடுவித்து தரப்படும் என்று நாங்கள் காலில் விழாத குறையாக கெஞ்சி இருந்த பொழுது அவரால் எங்களுக்கு கூறப்பட்ட விடயம்தான், ஜனாதிபதி நான் என்ன சொல்லுவேனோ அதைத்தான் ஜனாதிபதியும் கூறுவார், ஜனாதிபதி எதை சொல்வாரோ அதைத்தான் நானும் சொல்லுவேன் என்று அவர் எங்களுக்கு தடையாகத்தான் இருக்கிறார் என்றுதான் நாங்கள் இப்போது கருதுகின்றோம். ஏனெனில் அவர் இதுக்கு பிறகு ஜனாதிபதியை சந்திக்கிறால் கூட எங்களுக்கு ஜனாதிபதி அவர்களை சந்தித்தால் மட்டுமே போதுமானது. எங்களுடைய நிலத்தை அவர் விடுத்து தருவார், நல்லொரு அரசாங்கம் என்று நம்புகின்றோம். அதே வேளை எங்களுடைய பாரம்பரிய விவசாய நிலம் எங்களுக்கு வேண்டும். அதுபோல இதனை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாமா? பெரும்பான்மை இனத்தினருக்கு கொடுக்கப்படுகின்ற அதே உரிமை சிறுபான்மையினருக்கும் இங்கே தரப்பட வேண்டும். IMF அதிகாரிகளே, நீங்கள் எங்கே இருக்கின்றீர்கள்? உங்களால் கூறப்பட்ட சமநிலை சமத்துவம் எங்கே? இன மத நல்லிணக்கங்கள் எங்கே? நாங்கள் இன்று வீதியிலே இந்த மக்களுக்காக 352 விவசாய குடும்பங்கள் என்றால் 5000க்கும் மேற்பட்ட பயனாளிகள் இங்கே பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். எங்களை சமூக நிலை தன்மை உள்ளது என்று சமூக வேறுபாட்டோடு தான் இந்த அரசு முன்னே அரசுகளை விட ஏமாற்று நாடகத்தன்மையோடு பாசிசமாக நடாத்தி கொண்டிருக்கிறது. ஜனநாயக முறைப்படி பல வழிகளில் நாங்கள் எங்களுடைய உரிமையை சொன்னோம். யாருமே அதற்கான
ஒரு முடிவினை எங்களுக்கு சரியான ஒரு தீர்வை தந்தபாடு இல்லை. கஷ்டத்தில் உள்ள இலங்கை நாட்டை காப்பாற்றுவது போல கண்ணீரோடு மட்டும் வாழும் முத்துநகரின் மக்களின் வாழ்க்கையையும் IMF நீங்கள் காப்பாற்றுங்கள், உங்கள் உதவியை நாடி இருக்கின்றோம். அரசு செய்யாததை IMF செய்யும் என்று முத்துநகர் மக்கள் நாங்கள் முழுமையாக நம்புகின்றோம். குரல் கொடுக்கும் உங்களின் நேர்மை எமக்கு பிடித்திருக்கின்றது. அதே போல உங்களோடு வாழும் சகோதர சகோதரிகளான நாங்கள் எமக்குமாக நாங்கள் வீதியில் இறங்கி வாழ்வாதாரம் என்று தவிக்கின்றோம். எங்களுக்கும் கொஞ்சம் குரல் கொடுங்கள் என்று உங்களை தயவாக வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. இன்று மே தினம் கொண்டாடுவதை விட்டு நாங்கள் எங்கள் விவசாயியாகிய நாங்கள் முத்துநகர் மக்கள் அனைவரும் கரிநாளாக கொண்டாடுவதற்கான தினத்தை இந்நாளில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம், எங்கள் 352 விவசாயிகளும் விவசாய நிலங்களை இழந்து இன்று வரைக்கும் இவ்வித உத்தரவாதமும் இல்லாமல் நாங்கள் தத்தளித்து கொண்டு நிற்கின்றோம். ஆகவே அரசாங்கமே இதற்கான உகந்த நடவடிக்கைகளை எடுத்து எங்களுக்கு தரும்படி கௌரவ பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவையும் ஜனாதிபதி அவர்களையும் கேட்பதோடு IMFம் எங்களுக்கு உதவி செய்து இந்த நிலத்தை எங்களுக்கு பெற்று தரும்படியும், ஆகவே 1000 ஏக்கர் காணி நிலத்தை அபகரித்து இதுவரைக்கும் 300 ஏக்கரில் சோலார் பனல் அடித்திருக்கிறார்கள். மிகுதி காணி வேலி அடைத்து ஒன்றும் செய்யாத தரிசி நிலமாக இருக்கின்றது. அக்காணியை சரி தயவாக அரசாங்கம் இதை மீட்டுத் தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஜனாதிபதி அவர்களே, முத்துநகர் 352 விவசாயிகள் சார்பாக நான் கூறப்போகின்ற விடயம் என்னவென்றால், 1972ஆம் ஆண்டு இருந்து தொடராக பரம்பரையாக வேளாண்மை செய்து வாழ்ந்து வந்தோம். திடீரென 2024ஆம் ஆண்டு இலங்கை துறைமுக அதிகார சபை எங்களது காணிகளை விட்டு வெளியேறுமாறு உத்தரவு விட்டு சூரிய மின்சக்தி திட்டத்துக்காக காணிகளை பறித்து கொடுத்துள்ளார்கள். நாங்கள் இன்று நடுரோட்டில் நிற்கின்ற நிலை இருந்தாலும் நாங்கள் மாவட்டத்தில் உள்ள அதிகாரிகள், அரசியல்வாதிகள், அது மட்டுமல்ல ஜனாதிபதி செயலகத்துக்கும் 2 தடவை சென்றிருந்தோம், பிரதமர் காரியாலயத்துக்கும் 2 தரம் சென்றிருந்தோம். அதன் பயனாக இங்கு பிரதேச செயலகத்தினால் எங்களது தரவுகளை மேற்கொண்டு இந்த 6 மாத காலங்கள் கடந்தும் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டுள்ளது. மாற்றுக்காணி உங்களுக்கான இந்த போகத்துக்கான நட்டஈடு என்ற விடயம் பேசப்பட்டது. ஆனால் 6 மாத காலங்கள் கடந்தும் இன்னும் எங்களுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கவில்லை. நாங்கள் எல்லோரும் 352 விவசாயிகளும் மிகவும் கஷ்டப்பட்ட வேதனையோடு இருக்கின்றோம். இந்த அரசாங்கம் எத்தனையோ நல்ல விடயங்கள், இந்த புயலால் பாதிக்கப்பட்ட, இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாட்டுப் பண்ணையாளர்களுக்கு நட்டஈடும், அது மட்டுமல்ல ஏனைய விவசாயிகளுக்கு, வெள்ளத்தால் அளிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நட்டஈடும் கொடுத்து எந்த ஒரு ஜனாதிபதியும் செய்யாத ஒரு அளப்பெரிய சேவையை செய்துள்ள ஜனாதிபதி அவர்கள் எங்கள் 352 விவசாயிகளுக்கும் கூடிய சீக்கிரம் நிரந்தர தீர்வை பெற்றுத்தருவார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன்.